எனக்கு வந்து ஒரு ஸ்டோரியோட பிளாட் செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த பிளாட்டை செட் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணது தான் வந்து உள்ள டயலாக்ஸா, வாய்ஸஸா வைப்பேன். நான் கேட்டதெல்லாம். அப்படி வச்சுட்டு தான் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங்ன்ற ஒரு விஷயமே எனக்கு தெரிய வந்தது. இன்னுமே இத லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்டோரி டெல்லிங் பொறுத்தவரை தெர் இஸ் நோ ஃபார்மட். ஓப்பன் மைக் சீன் உள்ள வந்துட்ட அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்டோரி டெல்லிங்கோட அந்த ஆர்ட் ஃபார்முக்கு வந்து இங்க வேல்யூ கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கு போறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து எல்லாருக்குமே என்டர்டெயின்மென்ட் லைஃப்ல தேவை. ஓகேயா? பட் நம்ம வாழ்க்கையில கேட்கக்கூடாத கதைகள்னு ஒண்ணு நம்மகிட்ட மறைச்சே வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த கதைகள் நம்ம கேட்டு தான் ஆகணும் ஒரு பாயிண்ட்ல. அந்த கதைகள் தான் நான் எடுத்துட்டு போய் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த அளவுக்கு புஷ் இல்ல. ஸோ நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டோம், ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த மாரி கமர்ஷியலா சில விஷயங்கள பேச ஆரம்பிக்கும்போது தான் தெரிஞ்சது, ஓகே கமர்ஷியலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட பெயின் பாயிண்ட்ஸ வந்து உள்ள வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வந்து இது ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆச்சு.